கோவையில் இளம்பெண் பலாத்கார வழக்கு சுட்டுப்பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டும். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாவட்ட அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணி சார்பில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி பேசும்போது, கோவையில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். அவரை பலாத்காரம் செய்தவர்கள் முட்புதரில் தூக்கி வீசியுள்ளனர். அப்போது அவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறி உள்ளார். வக்கிர புத்தி உள்ள அந்த கும்பல் அவரை விடாமல் சீரழித்துள்ளது. கோவை மாநகரம். இந்த சம்பவத்தை அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி ஆகியோர் கண்டித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி சம்பவத்தை கண்டித்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்ததன்படி இன்றைய தினம் இவ்வார்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். 3 பேர் வந்தவர்கள் காக்கி விட்டு கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இது நேற்றுக்கு இரவுதான் நடந்த சம்பவம். ஆனால் இந்த அருமை தம்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடியார் ட்விட்டரிலே போட்டதற்கு பிறகு, அண்ணன் எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்ததற்கு பிறகு, போலீஸ் சினிமாவில் வரும் பாருங்க, கடைசி நேரத்தில் வந்து நிப்பாங்க பாருங்க, யாரையோ ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனா அது போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவன் சிவகங்கைக்காரனா சிந்தாமணிக்காரனான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வேற யாருக்குமே தெரியாது, போலீஸ்க்கு மட்டும் தெரியும். எவன் கொலைகாரன், எவன் குற்றவாளி, எவன் கஞ்சாக்கு படிக்கிறான், எவன் கஞ்சா தொழில் பண்றான், எவன் திருடுறான், எவன் நமக்கு பங்கு கொடுக்கிறான். இதெல்லாம் நான் சொல்லல, மக்கள் பேசுறாங்க. பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம், சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம். பாழாய் போன ஆட்சியிலே, பாழாய் போன ஆட்சியிலே பெண்களின் வாழ்வே பாழாகுதே, பெண்களின் வாழ்வை பாழா, சிறுமிகள் வாழ்வோ சிதைகிறது. போதையில் தள்ளாடுது தமிழ்நாடு, போதையில் தள்ளாடுது தமிழ்நாடு. பானையில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், பாதிக்கப்பட்ட நீதி கேட்டு போராட்டம், பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிறங்க. இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு இங்கே கோவை மாவட்ட மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம். ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது. பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி, அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி, விமான நிலைய பகுதி. பல மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை, கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள். அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 4 பேர் பேலன்ஸ்ல இருக்கோம், தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது தகவல், நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான். 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார்? அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு, அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு.
கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நீங்கள் கொடுத்த செய்திகள் தான். வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான். யார் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர்கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? துடியலூர்கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததான் தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும், தேர்தல் வருது, அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு வந்து தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க. இதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் நடைபெற்று 24 மணி நேரத்திற்குள்ளேயே உண்மை குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க. அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க சினிமாவில் வர்ற மாதிரி தான். அது எப்பவுமே நம்ம பார்த்தா தான் பேசும்போது சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இது ஒன்றும் புதுசா கிடையாது. பெண்களுக்கு கையில பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருக்காங்க பாஜகவினர். அதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த செயலை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு அணிகள் சொல்றாரு அப்படின்னு சொல்றாருன்னா, அப்புறம் அது பொய்ன்னு அவர் சொல்றவரு இதை பொய்ன்னு சொல்ல மாட்டாரா? இதை பொய்ன்னு சொல்ல மாட்டாரா? அதை போய் நீங்க கேட்குறீங்களே, அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார். உங்களுடன் பயணித்தவர், உங்களோட கழகத்துல பணியாற்றிய மனோஜ் பாண்டியன் திமுக அணிஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களே நீங்க. இது பெரிய கடலுங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகன்றது பெரிய கடல். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க சில அதான் அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை நாங்க அப்பவே இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போகும்போதே நாங்க கவலைப்படலை. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்ட மாதிரி போயிட்டே இருந்தாரு. நீங்க போய் இது ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்குறீங்க. அதிமுக ஒரு ஒருத்தர் விலகிட்டு நான் சொன்னா அதை போடுவீங்களா? கண்டிப்பா.